காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் 5 பகுதி 68 பக்தி. பிரவிற்த்தி நிவர்த்தி என்பதாக காரியம் செய்வது செய்யாமல் இருப்பது என்றே பாகுபடுத்தி சொல்லிக் கொண்டு போனதால் காரியமான கர்மயோகம் காரியங்களை விட்டு தியான விசாரம் செய்து கொண்டு ஏகாந்தமாய் இருக்கும் ஞான யோகம் என்ற இரண்டை மட்டும் சொல்லி அதோடு விட்டுவிட்டது. பக்தி என்பது காரியமாகவும் பூஜை முதலான சடங்குகளாக வரும். காரியமில்லாத தியானமாக சவிகல்ப சமாதி என்று அப்படியே பகவானிடம் சொக்கி போய் இக பிரஜையே இல்லாமல் உட்கார்ந்து விடுகிற வரையிலும் போகும். அவனிடம் சொக்கி போய் இருக்கிற உறவு கூட போதாது, இன்னும் நெருக்கமாக கொஞ்சம் கூட பிரிவு இல்லாமல் அவனே ஆகிவிட வேண்டும் என்று பக்தியானது உச்சக்கட்டத்துக்கு போகும்போது அதுவே ஞானமாகிவிடும். ஜன சமூகத்தில் யோகம், வேதாந்தம், மீமாம்சை என்றெல்லாம் தத்துவ ஆராய்ச்சியில் போகாதவர்கள்தான் நிறைய இருப்பார்கள். இவர்கள் உள்பட சகலமான பேருக்கும் அல்பமாகவோ சொல்பமாகவோ பக்திதான் ஏதோ ஒரு விதத்தில் தன்னியல்பாக அமைந்தது. நாஸ்திகர்களை பற்றியும் ஈஸ்வர பிரஸ்தாபம் வேண்டியதில்லை என்று ஒதுக்கிய மீமாம்சகர்களை பற்றியும் இங்கே பேச்சில்லை. சாதாரணமாக யாராயிருந்தாலும் இந்த லோகம் இப்படி தோன்றி நடந்து கொண்டிருப்பதற்கு காரணமாக ஒரு மகா சக்தி இருக்க வேண்டும், அதனிடம் நாம் அடங்கி இருக்க வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு பக்தி எண்ணம் தோன்றாமல் இருக்காது. கர்ம சங்கிகளாகவே இருந்தாலும் கூட பலதாதாவாக ஒரு ஈஸ்வரன் இருக்க வேண்டிய அவசியமில்லை என்ற மீமாம்சை கொள்கையை பொதுவாக ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மகா சக்தனான அவனைத்தான் தங்களுடைய எந்த விருப்பத்தையும் ஈடேற்றுபவனாக கருதி பிரார்த்திப்பார்கள். பணம், படிப்பு, ஆரோக்கியம், ப்ரமோஷன் எதுவானாலும் இதற்கெல்லாம் தாங்களும் முயற்சி மேற்கொண்டு காரியங்கள் பண்ணிக்கொண்டே இருந்தாலும் அவன் அருள் இருந்தால்தான் நமக்கு வேண்டியது பலிக்கும் என்று தங்களுக்கு தெரிந்த அளவில் பக்தி செய்து கொண்டிருப்பார்கள். இது பக்தியே இல்லை, வியாபாரம்தான் என்று சொல்பவர்கள் சொன்னாலும் தங்கள் அளவில் பக்தியாக இருப்பதாகத்தான் இந்த ஜனங்கள் நினைக்கிறார்கள். ஒரே கடவுள் பல தேவதைகள் மூலம் அருள் செய்கிறார் என்பதை புரிந்து கொள்ளாமல் ஒவ்வொரு தேவதையையும் ஒவ்வொரு காமனைக்காக ஆராதிப்பதோடு நின்று விடுபவர்களை விஷயம் தெரிந்தவர்கள் பரிகாசம் செய்தாலும் இவர்களிடமும் எங்கேயோ ஒரு மூலையில் ஏக பரமாத்மாவிடம் ஒரு நிஜமான பக்தி எண்ணம் இல்லாமலே போய்விடவில்லை. அவரவருடைய குணங்களையொட்டியே காமனைகள் இருக்குமாதலால் அவைகளை நிறைவேற்றி தரவும் வெவ்வேறு தெய்வ பேதங்களை உபாசிப்பது, தங்களுடைய குணத்துக்கு ஏற்றபடியே உபாசனா மார்க்கத்தை அமைத்து கொள்வது என்று இருப்பதில் நல்லதற்கில்லாத அநேக விஷயங்களும் வழிபாட்டில் சேர்ந்து விடுகின்றன. கர்மயோகம் என்பது மீமாம்சகர்களிடம் நலிவுபட்டு போனார் போலவே பக்தி யோகமும் கீழ்நிலைக்கு வந்து விடும்படி ஆகிறது. கீதையில் பகவான் இதை பற்றியும் சொல்லியிருக்கிறார். பல தேவதைகளை விருப்ப பூர்த்திக்காகவே உபாசித்து நச்வரமான பலன்களை பெறுவது, ஏகமான பரமாத்மாவை அவனுக்காகவே உபாசித்து சாஸ்வதமான பலன் பெறுவது முதலான விஷயங்களை ஞான விஞ்ஞான யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்லியிருக்கிறார். அப்புறம் முடிக்கிறதற்கு முந்தி ஸ்ரத்தாத்ரய விபாக யோகம் என்ற அத்தியாயத்தில் சத்வ குணமுடையவர்கள் சத்வமான தேவதைகளையும், ரஜோகுணிகள் யக்ஷ ராட்சசர்களையும், தாமச குணமுடையவர்கள் பூத பிரேதங்களையும் பூஜிக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்கிறார். இதில் ஆபாசமான வழிபாட்டு முறைகள், நரபலி முதலான குரூரமான வழிபாட்டு முறைகள் ஆகியனவும் வந்துவிடுகின்றன. அவனாகவே ஆகிவிடுவது என்ற பரம ஞான, அதாவது நிவர்த்தி மார்க்கத்தின் பராகாஷ்டா நிலையிலிருந்து காரியத்தில் மகா நீச்சமாக கழுத்தை சீவி போட்டு பலி கொடுக்கும் பிரவிற்த்தி வரையில் பக்தியானது பல மட்டங்களிலும் கலந்து வருகிறது என்று சொல்ல வந்தேன். பிரவிற்த்தி நிவர்த்தி என்று இரண்டு தானே ஒன்றுக்கொன்று எதிரிடையாக இருக்க முடியும். மூன்றாவதாக ஒன்று எங்கே இருந்து வரும்? அதனால்தான் கர்மம் ஞானம் என்று மட்டும் சொல்லி சகல ஜனங்களுக்கும் சுவாபாவிகமாக தோன்றி கர்மத்தின் கீழ்நிலையிலிருந்து ஞானத்தின் உச்சநிலை வரை எல்லாவற்றையும் தழுவிக்கொண்டு போகும் பக்தியை சொல்லாமல் விட்டது. உலகம் மாயை என்று அனுபவபூர்வமாக தெரிந்து கொண்ட ஞானியும் மாயைக்கு அதீஸ்வரனாக இப்படி ஒரு பரமாத்மா இருந்து கொண்டு என்னவெல்லாம் விளையாடுகிறான் என்று பக்தியில் உருகி போகிறான். ஞானமே வேண்டாம் என்றே ஒதுக்கிவிட்டு சம்சார பிரவೃತ್ತಿயையும் அதே போல ஒதுக்கிவிட்டு அவனுடைய மகிமைகளையே தியானம் செய்து கொண்டு அவனை சாட்சாத்தாக வாத்சல்யம் முதலான பாவங்களில் அனுபவித்து கொண்டிருக்கும் பரம பக்தர்கள் இருக்கிறார்கள். பிரவೃத்தியில் இருந்து கொண்டே
அவன்தான் ஞான பிக்ஷை போட்டு நிவர்த்தியில் சேர்க்க வேண்டும் என்று வேண்டுபவர்கள் இருக்கிறார்கள். கர்மயோகிகள் ஞான யோகத்திற்கு போகும் யோகியதையை பெற சித்த சுத்தியோடு சித்த ஐகாக்கிரியமும் பெற வேண்டியிருக்கிறது. இப்படி சித்தத்தை ஒன்றிலேயே நிறுத்த ஈஸ்வர சிந்தனை தான் உதவுகிறது என்பதால் அவர்களும் பக்தி உபாசனை செய்கிறார்கள். அதோடு பலதாதா அவனே என்று அவனுக்கே தங்கள் காரியங்களின் பலனை அர்ப்பணம் செய்து இந்த முறையில் பக்தி செலுத்துகிறார்கள். யோகிகளாக இல்லாமல் பலன்களை விரும்பியே ஓயாமல் காரியம் செய்யும் நம் போன்றவர்களும் தேங்காய் உடைக்கிறேன், அங்க பிரதட்சிணம் செய்கிறேன், சுவாமி இதை பண்ணுங்கோ அதை பண்ணுங்கோ என்று நாம் பக்தி என்று நினைத்து கொண்டிருக்கின்ற ஒன்றை பண்ணுகிறோம். இன்னும் குரூரமாகவும் அருவருக்கத்தக்கதாகவும் மத்தியபானம், அதாவது கள் குடிப்பது, ஸ்திரீ போகம், கடா வெட்டுவது வரையில் பக்தி என்றே நினைத்து கொண்டு செய்பவர்களும் இருக்கிறார்கள். எதுவானாலும் கடைசியில் பிரவிற்த்தி நிவர்த்தி என்ற ஏதோ ஒன்றில் அடங்கிவிட வேண்டியதுதான். அதனால்தான் அந்த இரண்டோடு விட்டது. ஆனாலும் பிரவிற்த்தி தர்மத்துக்கு ஆதாரமாக வேதத்தின் கர்மகாண்டம் என்றும் நிவர்த்தி தர்மத்துக்கு ஆதாரமாக அதன் ஞானகாண்டம் என்றும் சொல்வதோடு சிலர் பக்தி வழிபாட்டுக்கு ஆதாரமாக அந்த வேதத்திலேயே உபாசனா காண்டம் என்றும் ஒன்றை சொல்வதுண்டு. கீதையில் தெளிவாகவே கர்மா, பக்தி, ஞானம் என்று 3 யோகங்களை சொல்லியிருக்கிறது. முதல் 6 அத்தியாயம் கர்ம ஷட்கம், அடுத்த 6 அத்தியாயம் பக்தி ஷட்கம், அதற்கப்புறம் முடிவாக வரும் 6 அத்தியாயம் ஞான ஷட்கம் என்று கூட சொல்வதுண்டு.